நம்ம எல்லாருக்குமே ஸ்நாக்ஸ் அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும். அதுலயும் இந்த கார வகை ஸ்நாக்ஸ், ஓமப்பொடி, காராப்பூந்தி, கடலைப்பருப்பு, பொட்டுக்கடலை, பொரி, கார்ன், முந்திரி பருப்பு, இதெல்லாம் பாக்கெட்ல எல்லாம் விற்கும். வீட்லயும் சில டைம் செய்வோம். அதெல்லாம் சாப்பிட்டா அப்படியே சூப்பரா இருக்கும். தனித்தனியா சாப்பிட்றப்ப ரொம்பவே டேஸ்டா இருக்கும். ஆனா இது எல்லாத்தையும் அப்படியே ஒரு கலவைய கலந்து அப்படியே அதை ஒரு மிக்ஸ் பண்ணி ஒரு மிக்சரா சாப்பிட்டோம் வச்சுக்கோங்களேன், அந்த டேஸ்டே வேற லெவல்ல இருக்கும் இல்லையா? அப்படி மிக்ஸ் பண்ணி இந்த பாம்பே மிக்சர், மதுரை மிக்சர், சாத்தூர் மிக்சர், அப்படின்னு ஸ்வீட் மிக்சர், கார்ன் மிக்சர், முந்திரி பருப்பு மிக்சர்னு வெரைட்டியா செய்வாங்க. அப்படிதானே? கடவுளும் கூட எப்படி இருக்காரு அப்படின்னா, இந்த தனித்தனியா ஸ்நாக்ஸ் சொன்னோம் இல்லையா, ஓமப்பொடி, காராப்பூந்தி, கடலைப்பருப்பு அப்படின்னு, அந்த மாதிரி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி அப்படின்னு சொல்லி தனித்தனியா இருக்காரு. அதே சமயம் மொத்தமா மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு மிக்சரா இருக்காரு. ஒரு திரித்துவ தேவனா, ட்ரினிட்டி காடாவும் இருக்காரு. மனுஷனும் பாத்தீங்கன்னா அவனும் ஒரு ட்ரினிட்டியா தான் இருக்கான். ஆவி, ஆத்மா, சரீரம் அப்படின்னு அவன் ஒரு 3 இன்கிரிடியன்டா சேர்ந்துதான் நம்மளும் இருக்கோம். அப்ப கடவுள் எப்படி இருக்காருன்னா ஒரு காட் கைண்ட் ஆஃப் மிக்சர், மனுஷன் மேன் கைண்ட் ஆஃப் மிக்சர். இந்த 2 மிக்சரும் சேர்றப்ப, கலக்கிறப்ப, அதாவது அவர் நம்மளையும் நம்ம அவர்லயும் ரெண்டும் கலக்கிறப்ப, ஏன் பேச்சில, ஏன் மூச்சில, ஏன் சொல்லல, ஏன் செயலில கலந்திருக்கீங்க, அது மாதிரி அவர் நம்மளுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்துல கடவுள் அப்படியே அப்படியே மிக்ஸ் ஆகி இருக்கப்ப, இந்த கலவை என்ன ஒரு கலவையா வருது வெளியில அப்படின்னா, ஒரு ஆசீர்வாத மிக்சரா, ஒரு பிளெஸிங் மிக்சரா வெளியில வருது. அந்த நார்மலா மிக்சர்ல இந்த ஓமப்பொடி, காராப்பூந்தி, கடலைப்பருப்பு, போட்டுக்கடலை, பொரியல் இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அது மாதிரி இந்த ஆசீர்வாத மிக்சர்ல என்ன இருக்குன்னா, உயர்வுகள், பாக்கியங்கள், நன்மைகள், நிறைவுகள், ஐக்கியங்கள், சந்தோஷங்கள், சமாதானங்கள், சுகங்கள், பலன்கள், நீடிய வாழ்வுகள், ஜீவன்கள், செழிப்புகள், வாழ்வுகள், வசதிகள் எல்லாமே இருக்கும். மொத்த கலவையா இதான் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள்ங்கிறது இந்த ருசி தான். இதெல்லாம் நம்ம டேஸ்ட் பண்றப்ப கர்த்தர் எவ்வளவு நல்லவர் அப்படின்னு நம்மளுக்கு எல்லாம் தெரிய வரும். நம்ம லைஃபே ரொம்ப ருசி கூடிரும் இந்த மிக்சர் நமக்குள்ள வர்றப்ப. இப்ப நார்மலா பாத்தீங்கன்னா மிக்சர் கலக்கிறப்ப என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா, ஒரு குடத்துக்குள்ளேயோ பானைக்குள்ளேயோ எல்லாம் பண்ண மாட்டாங்க. நல்ல ஒரு அகலமான பாத்திரம், நல்ல ஒரு பெரிய பேசின் வச்சுதான் என்ன பண்ணுவாங்க, கலக்குவாங்க. அதே மாதிரி இந்த ஆசீர்வாத மிக்சர் பண்றதுக்கு என்ன பண்ணணும், பாத்திரமா நிரம்பி வழிகிற அளவுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்க பாத்திரத்தை திறந்து வைக்கணும் அகலமா. எப்படி மிக்சர் பாத்திரம் அகலமா இருக்கும், அது மாதிரி உங்களோட மனசை நல்ல அகலமா, உங்களோட வாழ்க்கையை அகலமா அவருக்கு திறந்து கொடுக்கறப்ப, இப்ப இந்த தூதன் பெதஸ்தா குளத்தை கலக்கினப்ப நிறைய பேர் சுகமானாங்களே, அது மாதிரி கலக்கிற ஆவியானவர் நம்ம ஆவி, ஆத்துமா, சரீரத்தெல்லாம் கலந்து கலக்க வேண்டிய விதத்துல கலக்கி நம்மள உலகத்தை கலக்கிறவங்களா மாத்திருவாரு. இந்த மிக்சர் இந்த 1/4 கிலோ மிக்சர், 1/2 கிலோ மிக்சர், 1 கிலோ மிக்சர் அந்த மாதிரி எல்லாம் இல்லாம கிலோவா பிளெஸிங் மிக்சர் டேஸ்ட் உங்க லைஃப் ஃபுல்லா பெருகட்டும்னு வாழ்த்துறேன். செய்யுங்க ஆசீர்வாத மிக்சர், அடியுங்க அனுதினம் சிக்ஸர்.